பிரதீப் ரங்கநாதனோட டியூட் படம் வெளியாகியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படம் ஃபுல்லா நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மாரி ஒரு படம் தான். பட் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு சோகமான சீன் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஸோ, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து என்னதான் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள வந்து வருத்தமா கஷ்டப்பட்டுட்டு தானே வந்து இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்துல நெறையா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ, இது ஒரு லவ் ஃபெயிலியர் படம் தான். பட் இருந்தாலும் நமக்கு மனசுக்கு புடிச்சவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்க நல்லா இருக்கணும்னு நெனைப்போம்ல. ஸோ, அந்த உண்மையா லவ் பண்ணா, அது மாரி வந்து நெனைப்பாங்க. அப்படின்றது தான் வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. மமிதா பைஜு இந்த படத்துல நடிச்ச மாரியே வந்து தெரியல. உண்மையாலே நம்ம பிரதீப்போட அத்தை பொண்ணு. அவங்க உண்மையாலே 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருக்காங்க. அப்படின்ற ஃபீல் தான் வந்து கெடைக்குது. ஸோ, இப்ப வர நெறையா தமிழ் படத்துல அந்த ஃபீல்லாம் வந்து கெடைக்க மாட்டுது. ஸோ, எல்லாமே வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாரியே ஒரு ஒரு மாரியே வந்து தோணும். செயற்கையா வந்து இருக்கும். பட் இதுல இந்த படம் பார்க்கும்போது நமக்கு நம்ம படத்துக்குள்ளே நல்லா மூழ்கி போய் ரொம்ப நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லாருக்கு. இப்ப வர எந்த தமிழ் படமுமே வந்து நல்லா இல்ல. ஆ பட் எல்லாமே வந்து ஹீரோக்காக எடுத்த படம். ஓவர் பில்டப்பு, நான் பெரிய இது, அது அந்த மாரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எந்த படமுமே வந்து நல்லா இல்ல. பட் இந்த படம் நல்லாருக்கு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் அதெல்லாம் சொல்லலாம். சொல்லிலாம் உங்களுக்கு அப்புறம் படம் பார்க்கறதுல என்னதான் இன்ட்ரெஸ்ட்டு? ஸோ அதனால படம் நல்லா தான் வந்து இருக்கு. பட் இது சின்ன பசங்களுக்கு தான் புடிக்கும். பெரியவங்களுக்கு வந்து புடிக்காது. அதையும் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு 40லாம் வந்து உங்களுக்கு ஏஜ் இருந்துச்சு அப்டின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கு புடிக்காது. ஸோ 35 அதுக்குள்ளார இருந்தீங்க, இல்ல 40க்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த படம் புடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இதுல சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அது நம்பக்கூடியாத என்னடா இப்படிலாம் வந்து செய்வாங்களா யாராச்சும்? அப்படின்ற மாரி வந்து இருக்கும். சிம்பிளா சொல்லப்போனா, நம்ம மனசுக்கு புடிச்சவங்க எப்படி இருந்தாலும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிற ஒருத்தனுடைய கதை தான் இந்த படம். இந்த படத்துல ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துலேருந்து இன்னொரு விஷயம் எனக்கு புரிஞ்சுச்சு. அதாவது நல்லவனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவனா இருந்தீங்க அப்படின்னா, கடைசியா இந்த பிரதீப் மாரி தான் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிற பிரதீப் மாரி தான் வந்து கஷ்டப்படணும். அப்படின்றது தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். இந்த மாரி இவ்ளோ நல்லவனாலாம் வந்து இருக்காதீங்க. அவ்வளோதான். படம் பாருங்க. செம்ம ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.